ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்களாம் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன்னா, அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இன்னைக்கு காலை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, ஆவியானவருடைய வார்த்தையோடு ஆரம்பிக்கிறோம். அவருடைய துணையோடு ஆரம்பிக்கிறோம். அவருடைய ஹெல்ப்போடு ஆரம்பிக்கிறோம். அந்த டேவை முடிக்கும் பொழுது பாருங்க, அகைன் அவரோட ஹெல்ப்போடவே நம்ம முடிக்கிறோம். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும். நம்ம யார் முழுமையா சூழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்க கூட தான் இருக்கிறார். உங்க அறையில இருக்கிறார். உங்களோடு கூட தான் இருக்கிறார். அதாவது நம்ம சும்மாவே அவருக்காக பயங்கரமா ஓடுவோம். இதுல பிசாசு வந்து நமக்கு ஒரு தடைய குடுத்துட்டான், தடுத்துட்டான் அப்படின்னா, டபுளா தான் ஓடணுமே தவிர்த்து, தயவு கூர்ந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாருன்னா, அவனுடைய தாக்குதல்ல உட்பட்டிருக்கீங்க. அவன் உங்கள தாக்கிட்டான். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆவிக்குரிய யுத்தங்களை நீங்க தாக்கப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்கன்னா, என்னுடைய ஒரே ஒரு சத்தத்தை மாத்திரம் கேளுங்க. நான் பேசுகின்றது சத்திய வசனம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு விலகி ஓடுவான். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலன் என்ன பலன் என்றால், அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க பலனை கொடுத்திருக்கிறார். இன்னொரு ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸை சொல்றேன். அவர் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். இன்னொரு பெரிய குட் நியூஸ் சொல்றேன். இந்த தரிசனத்தை முடிக்க வேண்டிய எல்லா பலனும் அவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் தரிசனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். மேபி தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த பூமி, நீங்கள் சுதந்திரிக்க போகின்ற அந்த கானானுடைய அளவு, கானானுடைய வளர்ச்சி, கானானை கையாள முடியுமா, சுதந்திரிக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நாட். பட் அதை யார் சொன்னான்னு அவரை கொஞ்சம் பாருங்க. ஒருவேளை பிசாசு வந்து பேசுவான். 12 பேர்ல 10 பேர் பேசுறாங்க. ஐயோ, அது நம்ம சுதந்திரிக்க முடியாது. அங்க ராட்சதர் மனிதர் இருக்கிறாங்க. ஐயோ, அதெல்லாம் நம்ம எப்படிங்க அதை பிடிக்க முடியும்? 2 பேர் பேசுறாங்கப்பா, சுலபமா அவங்கள சுதந்திரிக்கலாம். கர்த்தர் சொன்னபடியே அந்த தேசம் அப்படியே இருக்கு. we can possess that land very easily. எந்த வார்த்தை நம்ப போறீங்க? ஐயோ பிரதர் ஹாப்பி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டான். ஓகே. ஐயோ, பயங்கர ஆவியானவர் என்னையும் அப்படி மறைச்சிட்டான், அப்படி மூடி போட்டான். அச்சோ, ஜீசஸ் சரியா பார்க்க முடியல. அச்சோ, அப்புறம் ப்ரேயர் பண்ண முடியல. வாவ், சூப்பர். அப்புறம் நான் சொல்லட்டுமா, 3 நாள் அவர் கல்லறையில் இருந்தார். 3வது நாள் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அந்த வல்லமையா இல்லை இவனுடைய வல்லமையா? அதை விசுவாசிக்க போறோமா இல்லை இவனை விசுவாசிக்க போறோமா? பரிசுத்த ஆவியானவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் அவருடைய கண்ணு ஃபுல்லாக, அவருடைய கண்கள் ஃபுல்லாக, அவருடைய மனசு ஃபுல்லாக நம்ம தான் இருக்கணும். நம்ம கூடவே தான் ட்ராவல் ஆகிறார். நம்ம கூடவே தான் இருக்கிறார். ரொம்ப பவர்ஃபுல்லானவர், ஆனால் ரொம்ப சாஃப்டானவர். யாருக்கிட்ட பவர்ஃபுல்லாக காமிப்பார்னா, முழு பலத்தை காமிப்பார்னா உங்கள் சத்துருக்கள் கிட்ட. யார்கிட்ட சாஃப்டாக இருப்பார்னா உங்ககிட்ட. ஒரு வார்த்தை ஒன்று எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். என்ன வார்த்தை அப்படின்னா, நான் இருக்கிற உறவின் அளவு, தேவனோடு இருக்கிற பார்த்தீங்களா உறவு, அதே அளவு நீங்க இருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னோட அதிகமா இருப்பீங்க. அவரோடு அப்படியே இசைந்து ஒரே சரீரமாக இசைவாய் கட்டப்பட்டு மாளிகையாகவும், அவரோடு அப்படியே ஒன்றா இருந்து தரிசித்த அவர் முகத்தை அப்படியே பார்த்து, அவரோடு அப்படியே மெர்ஜாகி, அவரோடு நைட்டும் பகலும் அப்படியே ஒன்றா மிங்கிள் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களையும் அவரையும் பிரிக்க முடியாது. ஆனால் அந்த அளவு நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருப்பேன். ஆனால் என்ன ரொம்ப பெரிய குட் நியூஸ் அப்படின்னா, நானும் அத்தகைய ஒரு வாஞ்சை எனக்குள்ள வருது. நானும் அப்படி ஆகணும், நானும் ஜீசஸும் ஒன்றா இணையணும் அப்படின்னு ஒரு ஆசையும் ஒரு வாஞ்சை எனக்குள்ள வருதுன்னா, என்னாலையும் அந்த இடத்துல வந்து நிற்க முடியும். என்னாலையும் அவர் தரிசிக்க முடியும். பக்தன் ரொம்ப அழகாக சொல்றார், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உற்சாகமுள்ள ஆவியை எனக்குள்ள தாங்க. நான் வாஞ்சித்தேன் அப்படின்னா நானும் அந்த அளவுக்கு வருவேன். யோவான் வந்து இயேசுவுக்கு அன்பாக இருந்த ஒரு டிசைபிள், சீஷர். அவர் அப்பாவோட மார்பிலே சாஞ்சிட்டே இருந்தார். அப்பா பூமியில் இருக்கும் பொழுது யோவான் அவரை பார்த்த விதம் வேற. பட் அதே ஜான்
ஒரு தனித்து ஒரு தீவில், பத்மு தீவில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார் பார்த்தீங்களா? அப்பொழுது பார்க்கிற ஒரு அதே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற தோற்றமே டிஃப்ரெண்ட். உறவின் அளவு பார்த்தீங்களா? அப்போதான் நுழையிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாரு. என் சிஷ்யரா பின்னாடி வாப்பா வாப்பா வாப்பா, வரேன் வரேன் வரேன், மாட்டிலேயே போய் சாய்ந்துக்கிறது, அவரோட உறவிலேயே இருக்கிறது, நீங்களே போதும்னு அப்படியே அவர் மேலே இருக்கிறது. அப்போது தன்னை அவர் வெளிப்படுத்தல தான் யார் என்று. பரலோகத்தில் அவருக்கு என்ன மகிமை இருக்கிறது, என்ன வல்லமை இருக்கிறது என்று அப்பொழுது யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தலை. ஆனால் தனித்து விடப்படும் பொழுது யோவானுக்கு தன்னுடைய முழுமையும் காமிக்கிறாரு. செத்தவனை போல பாதத்தில் விழுந்தேன், தன்னுடைய வருகையை காமிக்கிறார். அடுத்து நடக்க போகிற சமூகம் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. உறவில் நீங்கள் கீழே இருக்கலாம். கேன் ஐ டெல் யூ குட் நியூஸ் ஃபார் யூ? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுமோ, இந்த வரலாம் கர்த்தர் நம்ம கொடுக்கல, இந்த அழைப்பு கர்த்தர் நம்ம கொடுக்கல, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க, நான் எனக்குள்ளே பேசிக்கிறேன். தேவன் இவங்களை தான் எடுத்து பயன்படுத்துவார், நம்மளை எடுத்து பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு யூ ஆர் டாக்கிங் டு யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஆர் டிஸ்கரேஜிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களே கீழே இறக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள நீங்களே பேசிங்க பார், அவர் ரத்தம் எனக்குள்ளே இருக்கு, நான் ஜெயிப்பேன் இந்த யுத்தத்தில், நான் அவரை வாஞ்சிப்பேன், அவர் விரும்புகிற ஸ்தானத்தில் போய் நிற்பேன், இன்னும் அதிகமாக, நேற்றை விட இன்னைக்கு இன்னும் அதிகமாக அவர் வாஞ்சிப்பேன். நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா, கேன் ஐ டெல் யூ சம்திங், அவர் உங்களுக்குள்ள ஆறாக எனக்குள்ள ஆறாக ஓடுவார். நீங்கள் எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் அதை தாண்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. பெரிய பெரிய ஊழியக்காரரை போய் கேளுங்க, பிசாசு உங்களை அட்டாக் பண்ணுறானா இல்லையான்னு, அவங்க பயங்கரமாக சொல்லுவாங்க. ஆனால் கடைசி என்ன சொல்லுவாங்க, அட்டாக் பண்ணி அவன் தோத்துட்டாங்க, அவன் டம்மிங்க அப்படின்வாங்க. அவன் வேஸ்ட்டுங்க, அவன் ஒன்றுத்துக்கும் யூஸ்லெஸ்ஸுங்க அவன். ஆனால் அவன் அட்டாக் இருக்கு. ஆனால் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு, கச்சை என்கின்ற சத்தியத்தை கட்டிட்டு இருக்குங்க, விசுவாசம் என்கின்ற கேடகம் இருக்குங்க, பட்டயம் இருக்குங்க, ரட்சணம் என்னும் தலைச்சீரா போட்டு இருக்குங்க, மார்க் அவசத்தை அணிந்து இருக்கிறங்க. அவன் என்ன என் மேலே எரிஞ்சாலும் அது எனக்கு ஒன்றும் சேதப்படுத்தாதுங்க. அவர் வசனம் இருக்குங்க, நான் விசுவாசிங்க, ரத்தத்தால் பிறந்திருக்கிறேங்க. அவன் அட்டாக் வேணா பண்ணிட்டோம், திரும்ப நான் அட்டாக் பண்ணுவேன். எப்படி? வார்த்தையை வைத்து. உங்களால் முடியும். உடனே நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்துட்டு இருக்கீங்களா? ஏங்க ஜெபிக்கல? ரொம்ப பிசாசின் தாக்குதல், பிசாசின் கிரியை பயங்கரமாக இருக்கா ஜோ? அவனை அதம் பண்ணிட்டாருங்க சிலுவையில், அவனுடைய தலையை நசுக்கிட்டாருங்க. நமக்கு எதிர்ப்பாக இருந்த எல்லா கையெழுத்தையும் குழைத்து போட்டாருங்க. அவனுக்கு இருந்த சகல அதிகாரத்தை உரிந்து கொண்டு நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சில்லித்தனமான வேலைகளை காமிப்பான், ஆனால் அவனுக்கு பவர்லாம் இல்லைங்க. சோர்ந்து போகாதீங்க, கெட்ட நீங்கள் தான் அந்த ஊழியத்தை முடிக்கணும். உங்ககிட்ட தான் கர்த்தர் கொடுத்தார், உங்ககிட்ட தான் தரிசனத்தை கொடுத்துருக்கிறார், நீங்கள் தான் முடிக்கணும். நான் ஆவியில் ஏவப்பட்டு ஆவியான துணையோடு ஒன்று சொல்லுகிறேன், சீக்கிரமாக தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கானானை சுதந்திரிப்பீர்கள். ஒருவேளை அந்த கானான் இப்பொழுது வேறு ஆட்கள் சுதந்திரித்து கொண்டிருக்கலாம், வேறு ஆட்கள் உள்ள குடியிருக்கலாம், ஏன்னா பில்டிங் கட்டியிருக்கலாம், ஏன்னா பேஸ்மெண்ட் போட்டிருக்கலாம், எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காணப்போகிற அதிசயத்தை பாருங்கள். மேபி நீங்கள் டெஸ்டிமனி எனக்கு ஷேர் பண்ணலனாலும், பட் இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. அந்த இடத்தை தேவன் உங்களுக்கு சொன்ன பிரகாரம் அந்த பூமியோ அந்த ஆசீர்வாதத்தையோ அந்த வாக்குத்தத்தத்தையோ தேவன் எப்படி சொன்னாரோ அதை அப்படியே கொடுப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. சாமுவேல் படுத்துட்டு இருக்காரு. கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே, சாமுவேல் ஸ்ட்ரைட்டாக எங்கே ஓடுறாருன்னா ஏலிக்கிட்ட ஓடுறாரு. ஏலி தான் எனக்கு கூப்பிட்றாருன்னு ஓடுறாரு. பார்த்தா ஏலி கூப்பிடல. செகண்ட் டைம் சாமுவேலே சாமுவேலன் கர்த்தர் கூப்பிட்றாரு. போனா சொல்லுங்க, என்னை ஏன் கூப்பிட்றீங்க? இல்லைப்பா, நான் ஏன்பா அவனை கூப்பிட்டேன். தேர்ட் டைம் கூப்பிட்றாரு. ஏலிக்கு புரிஞ்சிடுச்சு, பிள்ளை ஆண்டானை கர்த்தர் தான் அழைக்கிறார். அப்போது சாமுவேல் கிட்ட ஏலி ஒரு வேர்டு சொல்கிறாரு, திரும்ப அந்த சத்தம் உனக்கு கேட்கப்பட்டதுன்னா நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதே போல் தேவன் சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிடும் பொழுது சாமுவேல் சொல்கிறாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்.
அப்போ தேவனாகிய கர்த்தர் ஏலி குடும்பத்துக்கு என்னென்னலாம் செய்ய போகிறார் அது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டார். முடிஞ்சிருச்சா சாமுவேலோட சாப்டரு? அதுதான் சாமுவேலை கூப்பிட்டுருக்காரு. கரெக்டாக ஏலி குடும்பத்துக்கு ஒன்று நடக்க போகுது. அது நடக்க போகுது சந்ததிக்கு. அதனால தான் நான் பேச போகிறேன். அது நடக்க போகுது சாமுவேல். ஸோ நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் சாமுவேல், உன்னோட சாப்டர் ஓவரா? அதோட சாமுவேலோட சாப்டர் ஓவரா? சாமுவேலே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீ ஒரு ராஜாவை அபிஷேகம் செய்ய போகிற. அதற்காக தான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள் அம்மாவோட கர்ப்பத்தை ஏன் அடைச்சுன்னு தெரியுமா? கேன் வி டேக் எடுத்துக்கோங்க 1 சாமுவேல் புஸ்தகம், தயவு கூர்ந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டிஸ்பிளேலையும் வரும். உங்கள் கையில் வேதம் இருந்தால் நீங்கள் வேதமே எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் வாசிக்கிற கவனிங்க. ஒரு சில வசனங்களில் 4லிருந்து வாசிக்கிறேன், அப்பொழுது 3லிருந்து வாசிக்கிறேன். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். வசனம் 7 கவனிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, verse 9 9வது வசனம் கவனிங்க. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். அடுத்தடுத்த வசனம் தெரியும். ஏலிக்கு என்ன நடக்க போகுதுன்றது பேசுறார். அந்த ஒரு காரியத்திற்காக தான் தேவனாகிய கர்த்தர் சாமுவேலை அழைத்திருக்கிறார். கரெக்டா? அவ்வளோதான். அதோட சாப்டர் ஓவரா? கேன் ஐ டெல் யூ சம்திங்? அவினார் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். உங்களை தேவன் அழைத்து ஒரு சில காரியங்கள் கொடுத்துருப்பார். நீங்கள் நான் நினச்சிருப்போம், ஓ இதற்கு தான் அப்படின்னு. இல்லை, முக்கியமான ஒரு மிஷன், முக்கியமான ஒரு செயல் இருக்குது, அதை செய்யணும். அது நமக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் சூப்பர். சாமுவேல் தீர்க்கதரிசி ஏலிக்கு நடக்க போகிறது மாத்திரம் சொன்னார். ஆனால் தாவீதுன்னு ஒருத்தர் என்ட்ராக போகிறார், அதை சொல்லவே இல்லை. முக்கியமான சமஸ்த இஸ்ரவேலை ஆள போகிறது தாவீது, அது சொல்லவே இல்லை. தாவீதை நீ அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று உன்னுடைய தாயின் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1:6 எடுத்துக்கோங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால், அன்னாருடைய கர்ப்பத்தை கர்த்தர் தான் அடைத்திருக்கிறார். ஏன் கேட்கலாம். ஏலியோட குடும்பத்தை பற்றி சொல்வதற்காக மாத்திரமல்ல, ராகாப் அந்த சந்ததியிலிருந்து வர்றார். போவாஸ் ரூத்தோட கர்ப்பத்தை திறக்கிறார். அந்த சந்ததியை பிளஸ் பண்ணுறார். முடியல, அடுத்தது ஓபேத் வர்றாரு, அந்த சந்ததியை பிளஸ் பண்ணுறாரு. அடுத்தது ஈசாய் வர்றாரு, அந்த சந்ததியை பிளஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீதுன்னு ஒரு நபர் வர்றார். இந்த நபரை ஊழியத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு கதவு அடைக்கப்படுகிறது. அந்த கதவு அடைக்கப்பட்டாதான் இந்த கதவு திறக்கப்படும். இவர் அபிஷேகம் செய்யணும். தேவன் உங்களை அழைத்திருக்கலாம், நீங்களும் சொல்லும் அடியேன் என்று உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு காரியத்திற்காக மாத்திரம் தேவன் உங்களை அழைக்கல. ஸ்டில் சம்திங் இஸ் தேர். இதோட உச்சத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்து முடித்த பிறகு வேறு எந்த ராஜாவும் சாமுவேல் அபிஷேகம் செய்யலை.
அப்போ நல்லா தெரிஞ்சுக்கலாம். சாமுவேலே சாமுவேலே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், தாவீதுன்னு ஒருத்தர் நீ அபிஷேகம் செய்ய போகிற. நீ அபிஷேகம் செய்ய போகிற நபர் யார் தெரியுமா? அது எனக்கான அடையாளம். நீ என்ன அபிஷேகம் செய்ய போகிற? உங்களை அழைத்த அழைப்பு, நீங்கள் ஓடுற ஓட்டம், இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணி ஓடிட்டுருப்பீங்க. கேன் ஐ டெல் யூ சம்திங் இஸ் தேர் ஹியூஜ். மிகப்பெரிய ஒரு எதற்காக, முழுமையான அழைப்பு எதற்காக? 50 ஆத்மா இல்லை. அவர் உங்களை அழைத்து ஃபஸ்ட்டு பேசின வார்த்தை வேணால் இதுக்காக தான் அழைத்தா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நினச்சிட்டு இருப்பீங்க. இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எதில் நினச்சிட்டு இருப்பீங்க இருக்குது. ஆனால் உங்ககிட்ட சொல்லலை. டைம் வரும், நீங்கள் தான் அபிஷேகம் பண்ணணும், நீங்கள் தான் அதை முடிக்கணும். அது வரைக்கும் உங்கள் ஊழியம் தொடரும். அது வரைக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தொடரும். உங்களுடைய ஜெபம் தொடரும். நீங்கள் அநேக ஊழியக்காரை உருவாக்கியிருக்கலாம். உங்கள் ஜெபத்தின் மூலியமாக அநேக ஊழியம் நடந்து கொண்டு இருக்கலாம். இவ்வளோ தான் நினச்சிட்டு இருப்பீங்க. முக்கியமான ஒன்று இருக்குது. டைம் வில் கம். அது வாசிச்சிருவோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். verse 12 நல்லா கவனிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து. சாமுவேலே சாமுவேலே சொல்லும் அடியேன் சொல்லும் பொழுது எழுஞ்சல்ல. ஆமாம், அதே சாமுவேல் இப்போ நான் சொல்கிறேன், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சாமுவேல், உன்னை ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா? ஏங்க, நீ என்ன அபிஷேகம் பண்ணணும். புரியலங்க. தாவீதின் வம்சத்தில் நான் வரப்போகிறேன். உன் அம்மாவோட கர்ப்பத்தை அந்த அடித்தேன், நீ என்ன அபிஷேகம் பண்ணு. உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் சோர்ந்து போயிட்டு கொஞ்சம் கிவ் அப் பண்ணிடலாமா? இது இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நானும் ஆண்டவரை தேடுறேன், முடிகிற மாதிரியே தெரில. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்கள் ப்ரேயரை, நான் ஜெபத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த காரியம் நடக்கிற மாதிரியே தெரில. நான் அப்படியே ஆவியில் உணர்றேன், ஆனால் அது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மலை மாதிரி தெரியுது. இங்கே தான் தவற விடுறோம். ஜெபத்தை மாத்திரம் குறைச்சி எடை போட்டுறாதீங்க. ப்ரேயரை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. போப்பா, தடை மாதிரியே தெரியுதுப்பா, அது குட், அது கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா, அதுவே பெரிய ஐடென்டிட்டி, அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய குட் நியூஸ். இன்னைக்கு வரைக்கும் மருத்துவரால் சில நோயை கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனால் நீங்கள் நோயை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதற்கு ரெமடியும் கண்டுபிடிச்சிட்டிங்க. என்ன தெரியுமா? அவருடைய சமூகம், அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை. அவருடைய சமூகத்திற்கும் அவருடைய வல்லமைக்கும் அவருடைய அபிஷேகத்திற்கும் ஈக்குவல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. யூ ஆர் சாமுவேல். நம்ம தான் சாமுவேல். நம்ம தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய வேலைக்காரர். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கடைசி வரைக்கும் அந்த அடியேன் அவர் சொன்னதற்கு எந்த விதமான வார்த்தையை மாற்றி பேசாமல் ஓகே கேட்கிறேன். சாமுவேல், அப்பா நீ எழுந்து. நானா? ஆமாம் சாமுவேல், நீ தானே சொன்ன சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏலி குடும்பத்திற்கு மாத்திரம் உன்னை பேச வைக்கல, சமஸ்த இஸ்ரவேலே நீ தான் போயிட்டு அபிஷேகம் செய்யணும் ஒரு ராஜாவை. அதற்காக தான் உன்னை சூஸ் பண்ண. தேவன் உங்களே ஒரு சின்ன இடத்துக்குள்ள இவ்வளவுதான், நீங்க தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. உங்களுடைய முழுமையை நீங்க பார்க்கிற ஆண்டு இந்த ஆண்டு. மேபி இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், இந்த வீக் நடக்கலாம். உங்க பூமியை நீங்கள் பொசஸ் பண்ற இடத்துக்கு நேராக வந்திருக்கிறீங்க. ராஜாக்கள் உங்கள் மூலியமாக எழும்புவார்கள். பல நபர்கள் உங்கள் மூலியமாக எழும்புவார்கள். இவ்வளவுதான் நினைக்கலாம். இல்லை, உங்களுக்குள்ள தன்னுடைய உச்சத்தை வைத்திருக்கிறார். நீங்க கிட்டத்தட்ட அப்பா இவ்வளோ ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டேன், இவ்வளோ காரியம் செஞ்சு முடிச்சுட்டேன். இல்லை, நீங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கலாம். இதற்காக தான் ஓடுறோம். இல்லை, ஃபுல்னஸ் அவருக்கு மட்டும் தெரியும், முழுமை அவருக்கு மட்டும் தெரியும். தாவீதை சாமுவேல் அபிஷேகம் செய்த பிறகு
வேற எந்த ராஜாவையும் சாமுவேல் அபிஷேகம் செய்யவில்லை. அதுக்கப்புறம் எந்த கிங்கும் சாலமோன்லாம் அவர் அபிஷேகம் பண்ணல. உங்களுக்கான தரிசனம், தேவன் அழைத்த அந்த சத்தம் உங்கள் காதில் கேட்டுக்கொண்டிருக்கு. நான் சத்தத்தினுடைய முழுமை முடியல. அந்த சத்தம் எதற்காக உங்கள் காதில் உங்கள் பேரை சொல்லி அழைத்திருப்பார். அந்த சத்தத்தினுடைய வல்லமை இன்னும் முடியல. அதற்குன்னு ஒரு நாள் இருக்குது. அதோடைய ஃபுல்னஸ் ஒன்று இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது வரைக்கும் ஜீவனோடு இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தோடு இருப்பீங்க. மரணம் வராது, வியாதி வராது, நோய் வராது. ஆனால் பிசாசு இந்த இடைப்பட்ட காலத்தில் ட்ரை பண்ணுவான், ஆனால் வாய்க்காது. ஏன் தெரியுமா? அழைத்தது யாருன்னு பாருங்க. ஏலி குடும்பத்திற்கு எச்சரிப்பு கொடுப்பதற்கு அதற்காக மாத்திரம் அழைக்கல. தாவீது அபிஷேகம் செய்ய வேண்டும். அதான் அவங்க அம்மா கர்ப்பத்தை அடிச்சேன். This word is for you. இதே வார்த்தை எனக்கும். நமக்குன்னு ஒரு ஃபுல்னஸ் வச்சுருக்கார். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரோ ஒரு சில காரியம் நடக்காததுனால குவிட் பண்ணிடலாம்ப்பா, நிப்பாட்டிடலாம்ப்பா இந்த காரியங்களை அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் ஆவியில் அப்படியே பார்க்குறேன், தடம் மாதிரி தெரியுது. அகெயின் ஐம் டெல்லிங், கண்டுபிடிச்சிட்டிங்க. என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. டிசீஸே தெரியலன்னா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? ஆர் யூ ஹேவிங் ஹெடேக் ஆர் ஸ்டமக் பெயின் ஆர் செஸ்ட் பெயின்? என்ன நோயினே தெரில, டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் தெரிலன்றீங்க, டாக்டரும் தெரிலன்றார். என்ன மெடிசன் கொடுப்போம், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நோயின்னு. பட் யூ ஃபவுண்ட் வாட் டிசீஸ் யூ ஹாவ். என்ன? ஒரு தடை மாதிரி தெரியுது. தட்ஸ் யுவர் சேலஞ்ச். இங்கே தான் நீங்களும் தேவனை இணைகிற இடம். அவருடைய வல்லமையை யூஸ் பண்ணி உங்கள் விசுவாசத்தை கையில் எடுத்து அதை உடைங்க. அங்கங்கே சில பேருக்கு தான் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் குழம்பிட்டு உக்காண்ட்ருக்குறான். நீங்கள் என்ன பிரச்சனை, அது எந்த வடிவத்தில் இருக்குது, ஏன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ கண்டுபிடிச்சா அடுத்த குட் நியூஸ் என்னென்னா, அந்த மலையை நீங்கள் உடைக்க போகிறீங்க. யூ ஆர் அட் தட் லெவல், ஸ்டாண்டிங் வெரி நியர், வெரி க்ளோஸ். அங்கே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை தேவன் அழைத்தது இந்த ஒரு வட்டத்திற்குள் மாத்திரமல்ல. நீங்கள் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. யோசிச்சு பாருங்க. தாவீது அபிஷேகம் செய்கிறார். அது யாருக்கு அடையாளம்? பிறக்கப் போகின்ற மேசியாவிற்கு அடையாளம். சாமுவேல், அதே 1 சாமுவேல் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமின் ஆகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். ஐயோ, இந்த குழந்தை சின்ன வயசுல சொல்லும் அடியன்னு கேட்டுச்சுங்க. சொன்னாருங்க. அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே ஸ்டாண்டர்டில் தாங்க இருக்குது. எங்கேயுமே சாமுவேல் என்ன ஒரு முறை ராஜாவாக்குங்களேன். சவுல் ஆக்குனீங்க, சவுல் சரியில்லையே, என்ன ஒரு முறை ஆக்குங்கன்னு அந்த குழந்தை எங்குமே சொல்லலைங்க. குழந்தையாக இருக்கும் பொழுது எப்படி தலையாட்டினாரோ வளர்ந்த பிறகும் அப்படியே தான் இருக்கிறார். கேன் ஐ டெல் யூ சம்திங்? அவரோடு இப்போ எப்படி இணைக்கப்பட்டு இருக்கிறீங்களோ அப்படியே இருப்போம் எல்லாரும். ஏற்ற சமயம் வரும், அவர் நம்மை உயர்த்துவார். சாமுவேல் நினச்சிருந்தா ஆர்கியூ பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே என்ன ஒரு முறை ராஜாவாக்குங்க. என்னை பாருங்க, நியாயம் விசாரிக்க மாத்திரம் வைக்கிறீங்க. இஸ்ரவேல் ராஜான்னு எனக்கு இல்லை, இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி நான், அவ்வளோதான், என்ன ராஜாவாக்குங்க. எங்குமே சாமுவேல் கேட்கல. உங்கள் அநேகர் இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு எதிர்த்து எதுவும் பேசாமல் அப்படியே செய்கிறோம். அதாவது அப்படியே அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யும். வெரி குட். நமக்கான ரிவார்டு இருக்கு. உங்களை தேவன் தேர்ந்தெடுத்தது வெறும் இதற்காக மாத்திரமல்ல, ஏலி குடும்பத்திற்கான எச்சரிப்பு கொடுப்பதற்கு மாத்திரமல்ல,
தாவீதை அபிஷேகம் செய்யணும். தாவீது யாருக்கு அடையாளம் என்றால் இயேசு கிறிஸ்துவிற்கு. தேவன் உங்களை ஊழியத்திற்கு தேர்ந்தெடுத்தது மக்களுக்கு ஊழியம் செய்து ஆத்மவாதம் பண்ணணும். இதுதான். இதை விட மிக பிரதானமான ஒன்று. அவர் வரப்போகிறார். அவர் வருகைக்கான ஒரு வேலை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். அதை செய்யணும். அதை செய்வோம். சோர்ந்து போகாதீங்க. பிசாசுடைய காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. மனிதர் தரக்கூடிய அழுத்தங்களை பார்த்து பயந்துடாதீங்க. ஊழியனாலே அங்கே பிரச்சனை இதுதான். எந்த ஊழியத்திலும் யாரும் ஃப்ரீயாக யாரும் ஊழியம் பண்ண முடியாது. பிரச்சனை இருக்குது. இப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறோமா, பிரச்சனை இருக்குது. ஷோர்லி we have to face so many struggles and obstacles இருக்குது. ஆனால் but நாம் அந்த தடைகளை தாண்ட நம்மை பலப்படுத்துகிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அவருடைய பெயரை சொல்லி நாம் ஒவ்வொரு தடையும் தாண்டி ஆக வேண்டும். சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. நீங்கள் சோர்ந்து போய் முடங்கி படுத்துட்டிங்கன்னா உங்கள் ஊழியத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தையும் அவர் வருகைக்கான ஏற்பாடையும் யார் செய்வார்? நீங்கள் சோர்ந்து போய் படுத்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தை யார் தூக்கி நிறுத்துவா? நீங்கள் சோர்ந்து போய் படுத்துட்டிங்கன்னா அவர் உங்களோடு பண்ண உடன்படிக்கை யார் நிறைவேற்றுவா? அந்த உடன்படிக்கையில் நம்ம சைன் போட்டு தான் இந்த ஊழியத்துக்குள்ளே இறங்கியிருக்கிறோம், இந்த காரியத்தில் இறங்கியிருக்கிறோம், தரிசனத்தில் இறங்கியிருக்கிறோம். நீங்கள் இந்த காரியத்திற்காக முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கலன்னா மலை மாதிரி இருக்கா? யூ ஆர் கிரேட். ஏங்க நீங்கள் என்ன கேட்கலாம். நீங்கள் தான் அந்த மலையை உடைக்க போகிறீங்க. எப்படின்னா அவருடைய பெயரை வைத்து, அவர் வல்லமை வைத்து. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். அந்த மலையை உங்களால் பெயர்க்க முடியாதா? நீங்கள் ஆவியில் அப்படியே பார்க்குற இந்த தடை இருக்குன்றீங்களே, உங்களால் ஜெயிக்க முடியாதா? ஒரு உண்மையை சொல்கிறேன். ஆண்டவருக்கு கடந்த காலமும் தெரியும், இப்போ இருக்கிற காலமும் தெரியும், ஃப்யூச்சரும் தெரியும். ஃப்யூச்சரில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. உங்கள் ஜெபத்தினால அதை ஜெயிச்சு முடிச்சிட்டிங்க. இன்றைக்கி நீங்கள் நான் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஏலி குடும்பத்திற்கு எச்சரிப்பு கொடுப்பதற்காக மாத்திரம் சாமுவேல் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் செய்ய போகிறார். அதற்கான அடையாளம் அந்த சந்தையெல்லாம் ஜீசஸ் வர்றாரு. உங்களையும் என்னையும் இந்த இடத்துல போயிட்டு இந்த காரியத்தை செய், எனக்காக இந்த 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 காணிக்கை இந்த ஊழியத்திற்கு அனுப்பு, இந்த போதகருக்காக ஜெபி, இவங்களுக்காக ஜெபி, இவங்களுக்காக ஜெபி. அதற்காக மாத்திரம் தேவன் உங்களை அழைக்கவில்லை. அவர் வரப்போகிறார். தாம் சொன்னபடி அவர் வரப்போகிறார். அதில் ஏதோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதன் உச்சத்தை நீங்கள் தொடுவீங்க. அந்த ஃபுல்னஸை முடிப்பீங்க. எழுப்புதலில் பயன்படுவீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் வேர்ட் ஃபார் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்தால் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. சோர்ந்து போயிடாதீங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்ம அநேகர் அவர் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கூட தட்டாமல் அப்படியே சாமுவேலை போல செய்து கொண்டு வரோம். சாமுவேல் ராஜாவை அபிஷேகம் செய்கிறார். யூ ஆர் கோயிங் டு அனாயிண்ட் மெனி கிங்ஸ். உங்கள் மூலிமா அநேக அப்போஸ்தலர் எழும்புவார்கள், அநேக ப்ராஃபட் எழும்புவார்கள், அநேக இவாஞ்சலிஸ்ட் எழும்புவார்கள், அநேக ஷெப்பர்ட்ஸ் எழும்புவார்கள், அநேக பாஸ்டர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர் உங்கள் மூலியமாக தான் எழும்புவார்கள். நீங்கள் தான் எழுப்புவீங்க. உங்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்னைக்கு கேட்ட அந்த சத்தம் இன்றைக்கி உங்களோட பேசிக்கொண்டு தான் இருக்குது. அவ்வளோதான் நினைக்காதீங்க. உங்களுடைய ஃபைனல் ஒன்று இருக்குது. இதற்காக தான் அழைத்தார் என்ற ஒரு காரியம் இருக்குது. அது முடிப்பீங்க. அதை முடிக்க பலன் அவர் கொடுப்பாரு. என்ன தடை வந்திருந்தாலும் அதை நீங்கள் ஜெயிப்பீங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த வார்த்தை கொடுத்தது தேவனாகிய கர்த்தர். ஸோ காட் பிளஸ் யூ. அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். கெட் அப் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் பிரேக் ஆல் தி மவுண்டன். எழுந்து நில்லுங்க. எல்லா மலையும் தகர்த்து போடுங்க. எல்லா நுகத்தையும் தகர்த்து போடுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.